உலகில் முதலில் தோன்றிய சிவாலயத்தை காண ஆசையா? தினமும் நடக்கும் அன்னாபிஷேகத்தை காண ஆசையா? தாழம்பூவால் பூஜிக்கப்படும் ஈசனை காண ஆசையா? அப்போது நீங்கள் வரவேண்டிய இடம் ராமநாதபுரத்திற்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உத்தரகோசமங்கை என்ற ஊரில் அருள்பாலிக்கும் மங்களேஸ்வரி சமேத மங்களநாதர் திருக்கோயில். மாணிக்க வாசகருக்கு ஈசன் உபதேசித்த இத்தலத்தில் பிரணவத்தின் பொருளை மங்களேஸ்வரிக்கு இறைவன் உபதேசித்தார். எனவே இத்தலம் உத்தரகோசமங்கை என அழைக்கப்படுகிறது. மண் முந்தியோ மங்கை முந்தியோ என்ற கூற்று இவ்வாலயத்தின் பழமையை விளக்குகிறது. பார்வதி தேவிக்கு சிவன் இரகசியமாக தன் நடனத்தை காட்டி அருளிய தலம் இவ்வுத்தரகோசை மங்கையாகும். ஆருத்ர தரிசனம் இத்தலத்தில் சிறப்பாக நடைபெறுகிறது. வருடம்தோறும் நடக்கும் திருவாதிரையில் 6 அடி உயர மரகத நடராஜருக்கு சந்தனம் களையப்பட்டு 2 காலமும் 32 வகையான அபிஷேகம் நடைபெறுகிறது. பின்னிரவு 3 மணியளவில் சந்தனம் பூசப்பட்டு அருணோதய சமயத்தில் தீபாராதனை நடக்கிறது. இவ்வாலயத்தின் தலவிருட்சம் இலந்தை மரமாகும். 3000 ஆண்டு பழமையான இம்மரம் இன்னும் பசுமையாக உள்ளது. காகபுஜண்டர் போன்ற முனிவர்கள் இம்மரத்தின் அடியில் தவம் இருந்து மங்களநாதரின் அருளை பெற்றனர். துவாபர யுகத்து கோவிலான இங்கு மங்களநாதர் அருளால் சிறந்த சிவபக்தனான ராவணனை மண்டோதரி திருமணம் செய்து கொண்டார். முன்னொரு காலத்தில் 1000 முனிவர்கள் அரும் தவம் செய்ய உத்தரகோசை மங்கைக்கு வந்தனர். அப்போது ஈசன் அவர்களை நோக்கி, மெய்யன்பர்களே, மங்கை நல்லால் மண்டோதரி என்னை குறித்து தவம் ஏற்றுகிறாள். நான் அங்கு சென்று வருகிறேன். அதுவரை இந்த வேதாகம நூலை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் என்றார். என்னை ராவணன் தீண்டும் பொழுது அக்கணமே இந்த அக்னி தீர்த்த குலத்தில் தீப்பிழம்பு தோன்றும். அதை நான் என கருதி வழிபடுங்கள் என்று கூறி மறைந்தார். மண்டோதரி முன் சிவபெருமான் குழந்தை வடிவில் காட்சியளித்தார். அழகு பதுமையாக காட்சியளித்த சிவனை பார்த்து மெய்மறந்து போனாள் மண்டோதரி. ராவணன் அன்பு மேலிட குழந்தையை தொட அக்கணமே அக்னி தீர்த்தத்தில் ஜோதி தோன்ற ஜோதியின் நடுவே விழுந்து முனிவர்கள் மறைந்தனர். ஒரு முனிவர் மட்டும் வேதாகம நூலை காத்து கொண்டு இருந்தார். அத்தனை முனிவர்களுக்கும் காட்சியளித்த சிவன் அத்தனை பேரும் லிங்கமாக உணர அருள் செய்து அவர்கள் மத்தியில் தாமும் ஒரு லிங்கமாக அமர்வதாக வாக்களித்தார். அதுவே நாம் காணும் சகசிரலிங்கம். சிவாகம திருமுறையை காத்த முனிவரை அடுத்த பிறவில் மாணிக்க வாசகர் என்று அழைக்கப்படுவீர். சைவமும் தமிழும் தழைக்க உதவுவீர் என்று கூறி ஈசன் மறைந்தார். அந்நிகழ்ச்சியின் அடையாளமாக அக்னி தீர்த்தக்கரையில் மாணிக்க வாசகருக்கு தனியாக சிறு கோயில் உள்ளது. மாணிக்க வாசகருக்கு இத்தலத்தில் உமா மகேஸ்வரராக ஈசன் காட்சியளித்தார். எத்தலத்திலும் இல்லாத நிகழ்வாக இங்கு மரகத நடராசர் சன்னதியில் தினமும் உச்சிகால வேளையில் ஸ்படிக லிங்கத்திற்கும் மரகத லிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து பின் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. தினமும் நூற்றுக்கணக்கானோர் அதை காண கூடுகின்றனர். ஈசனின் சொந்த ஊர் என்று கருதப்படும் இத்தலத்தில் மட்டும் இறைவனுக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படுகிறது. பிரதோஷ வேளையில் தாழம்பூ அளித்து வழிபட்டால் சகல தோஷமும் நிவர்த்தியாகும் என நம்பப்படுகிறது. நவகிரக வழிபாடு வருவதற்கு முன் ஏற்பட்ட இவ்வாலயத்தில் சூரியன், சந்திரன், சனி மற்றும் செவ்வாய் ஆகியோர் காணப்படுகின்றனர். யோக தட்சிணாமூர்த்தியையும் வாகனம் இல்லாத கால பைரவரையும் இங்கு காணலாம். முருகனுக்கு இந்திரன் இத்தலத்தில் தனது ஐராவதத்தை அளித்ததாக கூறப்படுகிறது. உத்தரகோசை மங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி கிட்டும் எனவும் வருவோர்க்கு இம்மையிலே நன்மை அனைத்தும் அளித்து மறுமையில் பரமுக்தி அளிக்க வல்லது எனவும் நம்பப்படுகிறது. நாமும் இத்தலத்திற்கு சென்று மங்களநாதரையும் மங்களாம்பிகையையும் வணங்கி நன்மைகள் அனைத்தும் பெறுவோமாக.